ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு அதன் பின்பலம் என்ன? திருப்பரங்குன்றம் இன்னைக்கு தான் வந்துச்சு அந்த கோவில். எவ்வளவு வருஷமா இருக்குல்ல, ஏன் இவ்வளவு வருஷம் அந்த பிரச்சனை இல்ல? ஏன் புதுசா அந்த பிரச்சனை வருது? ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து சொல்லலாம். இந்துக்கள் தான் தூண்டி விடுறாங்க, இஸ்லாமியர்கள் தான் தூண்டி விடுறாங்கன்னு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்து சொல்லலாம். அவங்க சொல்ற கருத்துக்களை நான் பதில் சொல்ல முடியாது. தேமுதிகவின் நிலைப்பாடு எங்க கருத்தை தான் நான் சொல்றேன். இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு புது பிரச்சனை ஏன் வருது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் அந்த சார்ன்ற மாதிரி பிரியாணிக்கு பின்னாடி இருப்பவர் யார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருப்பவர் யார் என்பதை கட்டாயம் காவல்துறையும் இந்த ஆட்சியாளரும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். பெரியார் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முடிஞ்சா உங்களால என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியும் அதை சொல்லுங்க. மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுறீங்க? அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக நான் என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன். அதையே நான் திருப்ப சொல்றேன். இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்குறவங்க இன்னைக்கு ஏன் விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க? இதுவே இந்த அரசு ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு. இதை நான் தலைகுனிவோட தான் பதிய வைக்கிறேன். அதிகமாக இன்னைக்கு கடன்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு.